நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தீபாவளியை முன்னிட்டு மது விற்பனையானது 780 கோடியே 85 லட்சத்திற்கு விற்பனையாக இருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பான விவரம். வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளியின் போது மது குடிப்போருடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அது சம்பந்தமான தகவல்கள் வெளியாகும் போது ஒரு பேரதிர்ச்சியான செய்தியாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இருக்கிறது. இந்த ஆண்டும் மது தமிழ்நாட்டில் அதிக அளவில் விற்பனையாகி இருப்பதாக தகவல் கிடைக்கிறது. சுமார் 790 கோடி ரூபாய் அளவுக்கு மது விற்பனை நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. கடந்த ஆண்டை விட சுமார் 2 மடங்கு மது விற்பனை அதிகரித்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கின்றது. இது ஒவ்வொரு தினமும், அதாவது 20ஆம் தேதி தீபாவளி சென்றது, 18ஆம் தேதி மட்டும் தமிழ்நாடு முழுவதும் விற்பனையான மதுவினுடைய அந்த அளவு 230 கோடி என்று சொல்கிறார்கள். 19ஆம் தேதி, அதாவது தீபாவளிக்கு ஒரு நாள் முன்பு 293 கோடி என்று சொல்கிறார்கள். தீபாவளி அன்று 266 கோடி ரூபாய் அளவுக்கு மது விற்பனை நடைபெற்றிருப்பதாகவும், ஒட்டுமொத்தமாக இந்த மூன்று நாட்கள் 18, 19, 20 என தீபாவளியை ஒட்டிய இந்த 3 நாட்களில் 789 கோடி, அதாவது சுமார் 790 கோடி அளவுக்கு இந்த விற்பனையானது நடைபெற்றிருக்கிறது. இதில் மண்டல வாரியாக பார்க்கும்போது சென்னை மண்டலம் என்றால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இவையெல்லாம் இணைந்தது சென்னை மண்டலம். சென்னை மண்டலத்தில் மட்டும் 150 கோடி ரூபாய், 158 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை நடைபெற்றிருப்பதாகவும், திருச்சி மண்டலத்தில் 157 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை நடைபெற்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சேலம் மண்டலத்தில் 153 கோடி ரூபாய் அளவுக்கும், மதுரை மண்டலத்தில் 170 கோடி ரூபாய் அளவுக்கும் விற்பனை நடைபெற்றிருக்கிறது. இந்த தீபாவளியை ஒட்டிய டாஸ்மாக் விற்பனையில் கோவை மாவட்டத்தில் 150 கோடி அளவுக்கு விற்பனை நடைபெற்றிருப்பதாக சொல்கிறார்கள். வழக்கம் போலவே, கடந்த சில ஆண்டுகளைப் போலவே மதுரை மாவட்டம் தான் மீண்டும் முதலிடம் பெற்றிருக்கிறது. எப்போதுமே மதுரை சுற்று வட்டார பகுதிகளில் டாஸ்மாக் விற்பனை கொடிகட்டி பறக்கும். தீபாவளி நேரங்களில் கூடுதலாக இருக்கும். கடந்த சில ஆண்டுகளிலும் கூட பார்க்கும்போது அவ்வாறுதான் தகவல்கள் வெளியாகி இருந்தது. எனவே இந்த ஆண்டும் கூட மதுரை ஒட்டிய பகுதிகளான மதுரை மண்டலம் 170 கோடியே 64 லட்சம் ரூபாய் அளவுக்கு மது விற்பனை நடைபெற்றிருப்பதாக தெரிகின்றது. அரசு தரப்பிலிருந்து இந்த விளக்கங்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தகவல்களின் அடிப்படையிலே இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் சுமார் 4800 டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றன. இதில் பார்களுடன் கூடிய கடை என்று பார்க்கும்போது 3200 கடைகள் இருக்கின்றன. இதில் ஒரு நாளைக்கு 120 கோடி முதல் 130 கோடி தான் விற்பனையாகும். ஆனால் தீபாவளி, இந்த புத்தாண்டு, பொங்கல் போன்ற பண்டிகைகளின் போது பல கோடி ரூபாய் அதிகரிக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இது போன்று மது விற்பனை அதிகரித்து வருகின்றது. தமிழ்நாட்டில் மது குடிக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதை இந்த புள்ளி விவரங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.